கர்த்தர் அந்த ஆராதனை ஆசீர்வதிக்கும்படி நாம் செய்வோம். அன்பில் ஆண்டவரையும் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளில் நம்முடைய பிள்ளைகளாய் கூடி நம்மை ஆராதிக்கும்படி தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளின் ஆராதனைகளுக்கு ஆசீர்வதித்தாரோம். ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளும்படி வருகிற ஒவ்வொருவரையும் ஒவ்வொருவரோட பேசும், ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும், அவருடைய தேவைகளை சந்தியும் நம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா துதிக நம்மைக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். பாட்டு புஸ்தகம் 136வது பாடலை பாடி நாம் தேவனை மகிமைப்படுத்தும். கல்வாரியின் கருணையிலே காயங்களில் காணுதே, கர்த்தனேசு பாருணக்காய் கஷ்டங்கள் சகித்தாரே. கர்த்தனேசு பாருணக்காய் கஷ்டங்கள் சகித்தாரே. விலையேற பெற்ற திரு ரத்தமே அவர் நீலாவி நின்று பாயுதே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. எங்களுக்காய் கல்வாரியில் இந்த பாடுகள் பட்டி தந்தையும் அன்பிதையே சிந்தித்து சேவை செய்வேன். தந்தையும் அன்பிதையே சிந்தித்து சேவை செய்வேன். விலையேற பெற்ற திரு ரத்தமே அவர் நீலாவி நின்று பாயுதே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. ஒரு ஆங்கில பாடலை பாடுவோம். பாடல் 10. Are you washed in the blood? Have you been to Jesus for the cleansing part? Are you washed in the blood of the Lamb? Are you fully trusting in His grace?
நாளிலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போம். இந்த நாளின் தேவ செய்தி, த பேரடாக்ஸ் ஆஃப் த கிராஸ், blessings in disguise. சிலுவை வெளிப்பிரகாரமாக ஒரு விதமாய் தோன்றினாலும் அதனுடைய உள்ளான அர்த்தம் வித்தியாசமாய் இருக்கும். மறைமுகமான ஆசீர்வாதங்கள். அதற்குரிய வசனங்களை நாம் வாசிப்போம். கொலோசியர் 2:14-15. நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்த. இந்த உலகம் இந்த சிலுவையை பார்க்கும் பொழுது அது ஆண்டவருடைய சத்துருக்களுக்கு ஒரு வெற்றியைப் போல அவர்கள் என்ன செய்வார்? ஆண்டவருக்கு விரோதமாக பிரதான ஆசிரியர்கள், பரிசேயர், சதிசேயர், வேதப்பாரர்கள் எல்லாம் ஆரம்பத்தில் என்ன செய்கிறாங்க? இவரை கொலை செய்ய வேண்டும், இவரை கொலை செய்ய வேண்டும், இவரை அழிக்க வேண்டும், இவரை ஒழிக்க வேண்டும் என்று அநேக நாட்களாக என்ன செய்து கொண்டார். ஆண்டவருக்கு விரோதமாய் பல திட்டங்களை தீட்டு கொண்டிருந்தார். ஆகவே ஆண்டவர் சிலுவையிலே மரிக்கும் பொழுது உலக பிரகாரமாக அது எப்படி காணப்பட்டது? அவனுடைய சத்துருக்கெல்லாம் வெற்றி பெற்றார்கள், அவர்கள் போட்ட திட்டம் நிறைவேறிற்று என்று. சாத்தானும் தான் வெற்றி பெற்றேன், ஆண்டவரே சிலுவிலை அறைந்து விட்டோம், அவர் மரித்து போய்விட்டார் என்று வெளிப்பிரகாரமாய் பார்ப்பதற்கு ஆண்டவருக்கு தோல்வி போலவும் அவருடைய சத்துருக்களுக்கு வெற்றி போலவும் காணப்பட்டாலும் அவருடைய உள்ளான உண்மை என்ன? அதுதான் வசனம் சொல். சிலுவையிலே ஆண்டவர் மரிக்கும் பொழுது அது உண்மையாய் பார்க்கும் பொழுது தோல்வி இல்லை. சிலுவையில் ஆண்டவர் எல்லாம் முடிந்தது, எல்லாம் முடிந்தது என்று சொன்னால் எல்லாம் போயிடுச்சுப்பா, போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு, எல்லாம் ஒன்றும் இல்லாமல் ஆயிட்டேனே அந்த அர்த்தத்தில் இல்லை. இந்த உலகத்தில் எல்லாம் முடிந்ததுன்னா எல்லாம் போயிடுச்சு, ஒன்றுமே பண்ண முடியாது, யாரும் காப்பாற்ற முடியாது, எல்லாம் அந்த மாதிரி ஒரு தோல்வி. அந்த அர்த்தத்தில் ஆண்டவர் எல்லாம் முடிந்தது என்று சரி. எல்லாம் முடிந்ததுன்னா என்ன அர்த்தம்? வெற்றிகரமாய் நான் செய்ய வேண்டியது எல்லாம் என்ன செய்து முடித்துட்டேன். எதற்காக இந்த உலகத்துக்கு வந்தனோ, என்ன செய்யணும், எல்லாவற்றையும் என்ன செய்து முடித்து விட்டேன். அதுதான் அந்த அர்த்தம். எல்லாம் முடிந்த எல்லாவற்றையும் வெற்றிகரமாய் நான் என்ன செய்து ஆகவே என்ன பேரடாக்ஸ் ஆஃப் த கிராஸ்னா அது பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருந்தாலும் அது உண்மையான அர்த்தம் வேற. அது தோல்வியை போல காணப்பட்டாலும் அது உள்ளான ரகசியம் என்ன? அது ஒரு பெரிய வெற்றி. ஆகவே நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை கொடுத்து. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம மீறின கட்டளைகள், நம்ம செய்த பாவங்கள், நம்முடைய குற்றங்கள் இதெல்லாம் நமக்கு விரோதமாய் இருந்தது. ஒவ்வொருவரும் நீங்கள் இவ்வளோ குற்றம் உங்கள் மேலே இருக்குது, இவ்வளோ பாவம் உங்கள் மேலே இருக்குது, இந்த கட்டளையெல்லாம் நீங்கள் மீறினீங்க என்று இருக்கிற கையெழுத்தை நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடைத்து. ஆகிய நம்ம மேலே இருந்த குற்றம் எல்லாம் சிலுவையில் அவர் மேலே போயிடுச்சு.
நம்மை விடுதலையாக்கும்படி. துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு. உரிந்து கொண்டுன்னா என்ன அர்த்தம்? கிங் ஜேம்ஸ் இங்கிலீஷில் வந்து ஸ்பாயில்டு, ஹேவிங் ஸ்பாயில்டு. இப்போ யுத்தம் நடக்குதுன்னு வைங்களேன், ரெண்டு தேச யுத்தம் நடந்தால் ஜெயிக்கிற நாட்டுக்கு என்ன சொல்லுவாங்க? ஸ்பாயில்ஸ் ஆஃப் வார். ஸ்பாயில்ஸ் ஆஃப் வார்னால் என்ன அர்த்தம்? ஜெயிச்சிங்கன்னா அந்த தேசத்தில் பொக்கிஷத்தால் என்ன செஞ்சுருவீங்க? எடுத்துருவீங்க. நீங்கள் என்ன ஜெயிச்ச அங்கே என்னென்னலாம் இருக்கோ நீங்கள் என்ன ஜெயிச்ச நாடு என்ன பண்ணிக்கும்? இதெல்லாம் எங்களுக்கு வேணும், அவங்க எடுத்துப்பாங்க. இதுதான் ஸ்பாயில்ஸ் ஆஃப் வார்ன்னு. ஆகவே உரிந்து என்ன அர்த்தம்? அவனுக்கு இருந்த எல்லாத்தையும் ஆண்டவர் எடுத்துக்கொண்டார். துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஆகவே சிலுவை வெற்றியின் சின்னம். அது உலகம் பார்க்குறோம், என்னங்க உங்கள் ஆண்டவர் இந்த மாதிரி சிலுவையில் அரைஞ்சிட்டாங்களேன்னு. அது தோல்வியாக வெளிப்பிரகாரமாக காணப்பட்டாலும் அது தோல்வியிலே அது ஒரு வெற்றி. ஆகவே இந்த நாட்களிலும் நாம் இந்த உலகத்திலே வாழும் பொழுது பிளெஸ்ஸிங்ஸ் இன் டிஸ்கைஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்கும் சில காரியங்கள் பார்ப்பதற்கு ஒரு வேதனையை போல இருக்கும், ஆனால் உண்மையே அது நமக்கு ஆசீர்வாதமாய், அதுதான் பிளெஸ்ஸிங்ஸ் என்று பார்க்குறதுக்கு அது ஆசீர்வாதமாக தெரியாது, ஆனால் அது உள்ளே ஆராய்ந்து பார்க்கும்போது எல்லாம் நன்மைக்கு தான், இதெல்லாம் ஆசீர்வாதம். ஆகவே நம்முடைய கண்கள் அது மேலே நோக்கம். அதுதான் எபிரேயர் 12:1-11. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்க பாவத்தையும் தள்ளிவிட்டு என்ன செய்யணும்? விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்க ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கணும். ஆக நம்ம என்ன செய்யணும்? பாரமாக இந்த ஓட்டத்தில் இங்கே எத்தனை பேர் ஓட்டப்பந்தயம்லாம் ஓடி இருக்கீங்கன்னு தெரில எனக்கு, சரியா? ஓட்டப்பந்தயம் ஓடுறவங்க யாருன்னா ஃபுல் சூட் போட்டு டை கட்டின்னு 10 இதை போட்டுக்கின்னு அந்த மாதிரி ஓடி பார்த்துருக்கீங்களா? பாரமாக என்ன செய்ய மாட்டாங்க, ஓடணுன்னா முதல்ல பாரமானதெல்லாம் தள்ளி விட்டுருவாங்க. இதெல்லாம் ஓட்டத்துக்கு தடையாக இருக்கும் என்று பாரமாக இருக்கிறதெல்லாம் தள்ளி விட்டு தான் பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி பாவத்தை என்ன செய்யுங்க? தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறரும் முடிக்கிறோமா இயேசுவை, இயேசுவும் இல்லை, இயேசுவும்னா இயேசுவையும் பாருங்கள், மற்றவங்களையும் பாருங்கள், யாரையும் இயேசுவைன்னு அவரை தவிர யாரையும் என்ன செய்யாதீங்க. விசுவாசத்தை அவரையை பார்த்து நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடுனா என்ன அர்த்தம்? 100 மீட்டர் ரேஸுக்கும் மேரத்தான் ரேஸுக்கும் வித்தியாசம் இருக்கா? எத்தனை பேருக்கு 100 மீட்டருக்கும் மேரத்தான் என்ன வித்தியாசம்? மேரத்தான் ரேஸ் எவ்வளோ தூரம் ஓடணும் யாருக்குன்னா தெரியுமா? 100 மீட்டர்ஸ்னால் 100 மீட்டர்ஸ் தான். மேரத்தான்னா எவ்வளோ தூரம் ஓடணும்? மேரத்தான் ரேஸ் எவ்வளோ தூரம் ஓடணும்? இதுலேயே தெரியுது யாரும் ஓடலன்னு. இதுலேயே நல்லா யாரும் இங்கே மேரத்தான் ஓடின ஆளுங்க யாரும் இல்லை. நான் நினைக்கிறேன் 26 மைல்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. 26 மைல். 26 மைல்லாம் எவ்வளோ இருக்கும்? இங்கேருந்து செங்கல்பட்டு வரைக்குமா என்னன்னு தெரியல. அப்போ மேரத்தான் ஓடணுன்னா விசில் ஊதுன்னு அச்சு பேருன்னு ஓடுவாங்களா? அச்சு பேருந்து ஓடினா 100 மீட்டர்லேயே மயக்கம் வச்சு பல்ட்டி அச்சு வந்துருப்பீங்க. ஏன்னா இது ரொம்ப தூரம். ஆகவே வாழ்க்கை வந்து பொறுமையோடு ஏன் ஓடணும்? இது ரொம்ப தூரம் முடிவு வரைக்கும் என்ன செய்யணும்? ஆகவே அந்த ஓட்டத்தை எப்படி ஓடணும்? இயேசுவை நோக்கி பொறுமையோடு நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டம். ஆகவே நம்ம என்ன ட்ராக் மாறக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ட்ராக்கு
சமீபத்தில் ஒருத்தர் நீச்சல் போட்டியில் பயங்கர வேகமாக நீச்சல் அடிச்சு முதல் அங்கே வந்து அவர் தான் சரி இன்னும் மீதி போய் முடிக்கல, அவங்கள இன்னும் அடிச்சுன்னு இருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டோன்ற சந்தோஷத்தில் அப்படி கையை நீட்டி காட்டணும். இங்கே வந்து பக்கத்து இதில் குச்சாரான், பாரு நான் ஜெயிச்சிட்டேன்னு. ஃபஸ்ட்டு மீதி பேர் இன்னும் முடிக்கல, அவன் இன்னும் அடிச்சுன்னு இருக்கான். இவர் வந்துட்டேன்ற கையெல்லாம் தூக்கிக்கின்னு இங்கே இது அங்கே குச்சின்னு கைத்து இப்படி காட்டினார் எல்லாருக்கும், பாருப்பா நான் ஜெயிச்சேன்னு. அந்த சந்தோஷத்தில் இருக்கும்போது சொன்னாங்களா, நீ டிஸ்குவாலிஃபைடு ஒன்றுங்க. என்னங்க நான் தானே ஃபஸ்ட்டு. இப்போது நீ ஃபஸ்ட்டு வந்தால் எங்கே உங்கள் எல்லாரும் முடித்த பிறகு முடிஞ்ச பிறகு நீ கொண்டாடி எங்கே குச்சாலாம் ரேஸ் ஒன்றும் முடியல, இன்னும் நடந்து எல்லாம் நீச்சல் இருக்கும். நீ என்ன பண்ணி ஓன் ட்ராக்கை விட்டு அவங்ககிட்ட அங்கே நின்று பெரிய 2 பக்கம் 2 இதுலேயும் கை இப்படி தூக்குனாராம், நான் ஜெயிச்சிட்டேன், நீ போயிட்டு வா வீட்டுக்கு போயிட்டு வா உனக்கு ஒன்றும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில்னா மற்றவங்க இதில் என்ன செய்யக்கூடாது, உனக்கு என்ன சொல்கிறாரோ அந்த பாதையில் தான். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் எப்படி சிலுவையை சகித்தார் என்று பார்த்து அதிலிருந்து நாம் என்ன செய்யணும், கற்றுக்கொள்ளணும். இப்படி தான் சிலுவையை சகிக்கணும். அப்போ எப்படி சகித்தார்? தமக்கு முன் வைக்கப்பட்டிருந்த சந்தோஷத்தின் பொருட்டு. அப்படின்னா அதை தான் சந்தோஷத்தை தான் அவர் யோசிக்கிறார். எதை யோசிக்கலை? அவமானத்தை எண்ணாமல். ஆகவே நமக்கும் இந்த உலகத்திலே சிலுவையை சுமக்க வேண்டும்னு என்ன செய்யணும்? அவமானத்தை யோசித்துன்னு இருக்கக்கூடாது. எதை யோசிக்கணும்? ஆண்டவர் எனக்கு வைத்திருக்க சந்தோஷம், என்ன ஆசீர்வாதம், எனக்கு என்ன நன்மை இருக்கிறது, அதை தான் யோசிக்கணுமே தவிர அவமானத்தையே யோசித்துன்னு இருந்தால் சிலுவை என்ன செய்ய முடியாது, சகிக்க. ஆண்டவரை பார்த்து அவர் எப்படி தன் ஓட்டத்தை ஓடினார், எப்படி சிலுவை சகித்தார்னு அதை பார்த்து நாம் என்ன செய்யணும், கற்றுக்கொள்ள. சிலுவையை தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார். ஒரு போதகர் கர்த்தரங்கள், சரியா, போதகர் கர்த்தரங்களை போதகரை அதை ஒழுங்கு பண்ணி இந்த யூரோப் இருக்குது பாருங்கள், ஐரோப்பா தேசத்தில் நிறைய பேருக்கு அவங்க பாஷை தான் தெரியும், இங்கிலீஷ் பேச தெரியாது. ஐரோப்பாவில் நிறைய தேசத்தில் அவங்க பாஷை நல்லா பேசுவாங்க, ஆனால் என்ன சரியாக வராது அவங்களுக்கு இங்கிலீஷு. அந்த மாதிரி ஒருத்தருக்கு இந்தியாவில் பிரசங்கம் பண்ணணுன்னு ஆசையில் வந்துட்டுருக்காருப்பான். போதகர் கருத்துங்களை பேசணுன்னு கூட இன்னொருத்தரை கூட்டின்னு வந்துட்டார். எதுக்கு? இவர் அவர் பாஷையில் பேசினா இவர் கூட்டின்னு வந்த அவர் என்ன பண்ணணும், அதை இங்கிலீஷில் சொல்லணும். அது சொன்ன பிறகு நம்ம போதகர் என்ன பண்ண, அதுலேருந்து அது தமிழில் 3 பேர் இப்படி நின்றுன்னு இருக்கிறாங்க, சரியா. இந்த இங்கிலீஷில் சொல்லுன்னு கூட்டின்னு வந்தார் பாருங்க, அவருக்கே இங்கிலீஷ் சரியாக தெரியாதான். அவருக்கே பெரிய டிக்ஷனரி எடுத்துன்னு வந்துட்டு அவர் எதாவது அவர் பாஷையில் சொன்னால் டிக்ஷனரியில் தேடின்னு இருப்பான். தேடிட்டு அப்புறமா சொல்கிறார். இதே ரொம்ப டைம் வேஸ்ட் ஆகினா இருக்குது. நம்ம போதவர் பார்த்துனே இருக்க, என்ன பார்த்துன்னு. அப்போ அவர் பாஷையில் சொல்கிறார், இயேசு சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறார் அப்படின்னு அவங்க பாஷையில். இவர் உடனே தேடினே இருக்கிறாராம். என்ன சொல்கிறது, ரொம்ப நேரம் அப்படியே டைம் வேஸ்ட் ஆகும். ரொம்ப நேரம் தேடி கடைசியில் சொல்கிறாராம் இங்கிலீஷில். என்னன்றான், ஜீசஸ் இஸ் சிட்டிங் ஆன் எ சேர். என்னவா, ஜீசஸ் இஸ் சிட்டிங் ஆன் எ சேரம். அதுக்கு இவ்வளோ நேரம் புக்கை தேடிக்கின்னு. அப்போ நம்ம போதகற்ப இது ஒன்றும் இந்த மாதிரி கருத்தரங்க என்ன செய்ய முடியாது. இந்த மாதிரி போய் நினச்சின்னா ஜீசஸ் சிட்டிங் ஆன் எ சேருன்னு போனால் கருத்தரங்க என்ன செய்ய முடியாது, நடத்த முடியாது. அந்த இங்கிலீஷ் சொல்கிறப்ப நீ உட்காருப்பா, நீ கொஞ்சம் போய் நானே பண்ணுறேன், நீ பண்ணுப்பா, நீ உன் பாஷை பேசு.
அவர் ஃபுல் வல்லமையாக அவர் பாஷையில் பேசினா, இவர் ஃபுல் வல்லமையாக தமிழில் இவர் பிரசங்கம் பண்ணினார். நீ எதனா சொல்லு, நீ எதனா இங்கே இவர் வல்லமையாக ஆண்டவர் ஆசீர்வதிப்பா, ஆண்டவர் எல்லாரும் ஆமே அலுவலியான்றாங்க. பிரசங்கர் என்ன நினைக்கிறார், பா இன்னும் பயங்கரமாக ஆண்டவர் நிற்கிறியே செய்கிறாருன்னு இன்னும் வல்லமையாக அவர் பாஷையில் நீ பேசு, என்ன வேணால் நீ பேசினார். இங்கே ஒரு மீட்டிங் நடந்துன்னு எல்லாம் வல்லமையாக போய் இவங்களும் சந்தோஷமாக இருக்கிறாங்க. வந்து அவரும் பயங்கர வல்லமையான கூட்டம் இன்றைக்கி நினச்சின்னு. ஆகவே தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார். சரியா? ஆகையால் நாம் என்ன செய்யணும், அதுதான் அந்த வசனம். நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்மாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு. இந்த உலகத்தில் நீங்கள் சோர்ந்து போகாமல் இருக்கணும். என்ன செய்யணும்? தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே. ஆகவே இவங்கள பார்த்து அவங்கள பார்த்து என்ன செய்யக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. சில பேருக்கு யாராவது பார்த்துப்பா அவங்க இவ்வளோ 2 மாடி வீடை கட்டினுங்க, இவங்க பாரு இவ்வளோ பணம் வச்சுன்னு இருக்கும், இவங்க பாரு என்ன ப்ரொமோஷன் கிடைக்குது, அதெல்லாம் பார்த்தா என்ன வருது? அவங்கள பார்த்து இவங்கள பார்த்து சோறு வருதா வரலையா? அதுக்கு தான் பார்க்கக்கூடாதுன்றது. சரி, யாரை பார்க்கணும்? நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்கள் சோர்ந்து போகாதபடிக்கு என்ன செய்யணும்? யாரை பார்க்கணும்? தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரை ஏன்னா என்ன அர்த்தம்? அவரையும் நான் போட்டிருக்கு. இவங்க சொந்தக்காரையும் பாரு, பக்கத்து வீட்டையும் பாரு, இவரையும் பாருன்னா அவரை ஏன்னா என்ன தான். மீதி பேரெல்லாம் என்ன செய்யாதீங்க, பார்க்காதீங்க. வேறு யாரையும் பார்க்காதீங்க. அவங்களெல்லாம் பார்த்து சோர்ந்து யாரையும் பார்க்காதீங்க. அவரையே நினைத்து பாவத்துக்கு விரோதமாய் போராடுகிறது. ரத்தம் சிந்தப்பட்டதாக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து இருக்கு. ரத்தம் சிந்துற அளவுக்கு நீங்கள் ஒன்றும் பாவத்துக்கு இது வரைக்கும் இருக்கு. அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாய் என்னது அவரால் கடிந்து கொள்ளப்படும். சோர்ந்து பிளெஸ்ஸிங்ஸ் இன் டிஸ்கைஸ், மறைமுகமான ஆசீர்வாதம். கர்த்தர் உன்னை சிட்சிக்கும் பொழுது, உன்னை கடிந்து கொள்ளும்போது அதெல்லாம் உனக்கு ஆசீர்வாதம். என்ன ஆசீர்வாதம்? கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்ற பிள்ளைக்கு சொல்கிறத போல உங்களுக்கு சொல்கிற புத்திமதியை மறந்தீர்கள். ஆண்டவர் என்னை சிட்சிக்க, ஆண்டவர் என்ன ரொம்ப பகைக்கிறார், ஆண்டவர் என்னை வெறுக்கிறார் நினைக்கூடாது. எவனில் அன்பு கூறுகிறார், எவனை சேர்த்து அவனை தான் தேவன் என்ன செய்வார், தண்டிப்பார். நீங்கள் சிட்சையை சகிக்கிறீர்களானால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்து. தகப்பன் சிட்சையாத புத்திரன் உண்டோ? எல்லாருக்கும் கிடைக்கும் சிட்சை உங்களுக்கு கிடைக்கா இருந்தால் நீங்கள் புத்திரர் இல்லாமல் வேசை பிள்ளைகளாய் இருப்பீர்களே. அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிட்சிக்கும்போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க நாம் பிழைக்கத்தக்கதாக. அப்போ எதுக்காக சிட்சிக்கிறார்? நாம் நம்ம பிழைக்கணும், நம்ம அழிக்கணும்னு இல்லை, நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா? அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை இதில் நன்மை எந்த சிக்ஷையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். அந்த நேரத்தில் கஷ்டமாக தான் இருக்கும், அது பார்க்குறதுக்கு துக்கமாக தான். ஆகிலும் பிற்காலத்தில்
அதில் பழகினவருக்கு அது நீதியாகிய சமாதான பலனை எது முக்கியம்? உங்கள் பிள்ளைங்க பிற்காலத்தில் நல்லா இருக்கணுன்றது முக்கியமாக? இப்போ அவனை கண்டுக்காமல் விட்டுறான், அழுவான், தடிக்காத, அது முக்கியம்? எது முக்கியம்? பிற்காலத்தில் எப்படி இருக்கணும்? நலமாய் இருக்க வேண்டும். ரோமர் 8:28-30. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறலுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கும். அப்படி என்றால் ஆண்டவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டு தேவனிடத்தில் அன்பு கூர்ந்தால் என்ன நடக்கும்? சகலமும் இதுக்காக நடக்கும், நன்மைக்கு நடக்கும், நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று. சகலமும் எத்தனை பேருக்கு இந்த நோட்ஸ் போடுற மியூசிக்லாம் தெரியும்? மியூசிக்கில் 4 லைன் போட்டு நோட்ஸ் போட்டு பாடுவாங்க, நோட்ஸ் போட்டு வாசிப்பாங்களே, அது யாருக்குன்னா தெரியுமா? சரி, அது விடுங்க, பார்த்தாலே தெரியுது எனக்கு. எத்தனை பேருக்கு நல்லா சமைக்க தெரியும்? அதான் தெரியுமா? ருசியாக சமைக்க தெரியும். யூடியூப் பார்த்து ஏமாந்துடாதீங்க. அவன் காசை வாங்கினுப்பா வேறு லெவலுங்க, இந்த அம்மா இப்போ ஒன்றுங்க ஒரு லெவலும் இல்லைங்க ஒன்று. அவன் எனக்கு காசை வாங்கினதை வளர்றானான்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. அவங்க சொல்கிற மாதிரி அங்கே ஒன்றும் சரியா? எத்தனை பேருக்கு இங்கே நல்லா ருசியாக சமைக்க தெரியும்? இப்போ இப்போ என்னென்ன பவுடர் போடுறாங்க? ஒரு குழம்பு வைக்கணும்னு வைங்களேன், அதில் என்ன பவுடர் போடுவாங்க? என்னென்ன பவுடர்லாம் போடுவாங்க? தூள், என்னென்ன தூள் போடுவாங்க? இல்லை சாம்பார், குருமா, குழம்பு, இதை குழம்பு வைக்கிறீங்கன்னு வைங்களேன், என்ன தூள் போடணும்? அதில் ருசியான குழம்பு வரணுன்னா வெங்காயமும் தக்காளி தூள் என்ன போடணும்? மிளகாத்தூள், அப்புறம் வேறு என்ன தூள்? கரம் மசாலா, வேறு என்ன? நீங்கள் எதாவது ரெடிமேட் பண்ணின்னு இருக்கிறீங்களா? எனக்கு சந்தேகமாக இருக்குது. நீங்கள் சொல்கிற பதிலை பார்த்தா இந்த ரெடி டு ஈட்டுன்னு விற்று சும்மா சூடு பண்ணி எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ இந்த மஞ்சத்தூளோ அது என்னென்னத்தில் அதை நீங்கள் தனியாக எடுத்து சாப்பிட்டீங்கன்னா என்ன இருக்காது, வாயிலே வைக்கணும் எல்லாமே. ஆனால் அதெல்லாம் ஒன்றா சமைக்க தெரிஞ்சவங்கள சொல்கிறேன் நான், சரியா? எல்லாரையும் சொல்கிறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. நல்லா ருசியாக சமைக்க தெரிஞ்சவங்க எல்லாமே தனித்தனியாக இருந்தால் நல்லாவே இருக்காது. ஆனால் அதெல்லாம் சமைக்க தெரிஞ்சவங்க அது என்ன பண்ணுவோம், இது ஒரு டேஸ்ட் இருக்கும், அது ஒரு டேஸ்ட் இருக்கும், வந்துட்டு எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணி கடைசியாக அது முடிக்கும் போது எப்படி வரும்? பயங்கர ருசியாக சமைக்க தெரிஞ்சவங்க, சரியா? அது போல தான் வாழ்க்கையிலும் தனித்தனியாக எடுத்திங்கன்னா ஒவ்வொன்றும் ஒரு மாதிரி இருக்கும் அனுபவம். இது எப்படி இருக்கும், அது அப்படி இருக்கும். ஆனால் ஆண்டவர் அவரிடத்துல நாம் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டு அவரில் அன்பு கொண்ட எல்லாத்தையும் என்ன செய்வார்? எடுத்து முடியும் போது எப்படி முடியும்? எல்லாம் நன்மைக்கே முடியும்படி செய்வார். அதான் நம்ம விசுவாசிக்கணும். ஓகே, தனித்தனியாக ஒரு மாதிரி இருந்தாலும் ஆண்டவர் அதெல்லாம் என்ன எல்லாத்தையும் நம்ம வாழ்க்கையில் என்னென்ன அனுபவம்லாம் இருக்கும் எல்லாத்தையும் என்ன செய்வார்? கொண்டு கடைசி முடிவு எப்படி இருக்கும்? பயங்கர ஆசீர்வாதமாக எல்லாத்தையும் நன்மையாய் தேவன் செய்வார், சரியா? இப்போ நம்ம மியூசிக்கில் இந்த நோட்ஸ் சொன்ன பாருங்க, ஒரே பாட்டை 4 விதமாக பாடுவாங்க. அடியில் பார்த்தீங்கன்னா பேஸ் ரொம்ப லோவில் பாடுவாங்க, அதே பாட்டை வேறு ஒரு மாதிரி இருக்கும். தனியாக கேட்டால் அப்படி ஒன்று அதே மாதிரி ஆல்டோன்னுவாங்க, அதோட கொஞ்சம், அதுக்கப்புறம் டெனர், அதுக்கப்புறம் ஹையாக பாடுறவங்க சொப்ரானோன்னுவாங்க. நீங்கள் இதை ஒவ்வொன்றையும் தனித்தனியாக கேட்டிங்கன்னா அப்படி ஒன்றும் நல்லா இருக்காது. ஆனால் எல்லாம் ஒரே நேரத்தில் சேர்ந்து பாடும்பொழுது அப்போ எப்படி இருக்கும் கேட்குறதுக்கு? அது மியூசிக் தெரிஞ்சவங்களுக்கு தான் அது அருமை தெரியும், சும்மா தலையாட்டினா தெரியாது, சரியா? அதெல்லாம் கொஞ்சம் நாலேஜ் இருக்கணும்,
கொஞ்சம் பேசிக் மியூசிக் நாலேஜ் இருந்தால் அதை 4 சேரும் போது எப்படி ஹார்மனின்னு வாங்க பாரு. ஹார்மனினா எல்லாம் இணைந்து என்ன செய்யுது. அது போல தான் வாழ்க்கையில் சிலது லோ பேஸ் மாதிரி இருக்கும், ஒரு தாழ்வான அனுபவமாக இருக்கும், சிலது கொஞ்சம் இதாக இருக்கும், சிலது உச்சகட்டமாக இருக்கும். ஆனால் ஆண்டவர் அது எல்லாத்தையும் ஒன்றா சேர்க்கும்பொழுது என்ன வரும், எல்லாம் நன்மைக்கே முடியும்படி சேரும். அதுதான் அந்த வசனம், அதை விசுவாசிக்கணும். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டுள்ள தேவனிடத்தில் அன்பு கொள்ள சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கத்தென்று தம்முடைய குமாரன் அநேக சவர்களும் முதற் பேரனாய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன் அறிந்தாரோ அவர்களை தமது குமாரன் சாயலுக்கு ஒப்பார்ப்பதற்கு முன்குறித்தார். ஆகிய எதுக்காக தேவன் நம்மை முன்குறித்தார்? என்ன நடக்கணும் நம்ம வாழ்க்கையில்? நம்ம யாரை போல் மாறணும்? தம்முடைய குமாரனின் சாயலுக்கு. அதுதான் ஒவ்வொரு நாளும் என் வாழ்க்கையில் என்ன மாற்றம், ஆண்டவரை போல் இயேசுவை போல் மாறுகிறேன்னா என்னதான் அந்த சாயலுக்கு என்ன செய்யணும், மாறிக்கொண்டே வர வேண்டும். அதுதான் தேவனுடைய நோக்கம். முன் குறித்தார். எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை அழைக்க, எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கிறார், எவர்களை நீதிமான்கள் ஆக்கி அவர்களை ஆக்கிமை. இவைகளை குறித்து நாம் என்ன சொல்? இது தேவன் முன்குறித்தார், தேவன் அழைத்தார், தேவன் நீதிமான்கள் ஆக்கினார், தேவன் இவை குறித்து நம்ம சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? நாம் என்ன சொல்வோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன். ஆண்டவர் நம்மை முன்குறித்து, ஆண்டவர் அழைத்து, ஆண்டவர் தெரிந்து கொண்டு, ஆண்டவர் நீதிமானாக்கி, ஆண்டவர் மீது தேவன் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன். அதை பார்த்து யார் விரோதமாக இருக்கிறாங்களோ அதை பற்றி என்ன செய்ய கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. யார் நம் பட்சத்தில் இருக்காங்க அதுதான். ஒரு தராசு இருக்குன்னு வைங்களேன். அந்த காலத்தில் இப்போ என்ன இப்போ அந்த மாதிரி கையில் பிடிக்கிற தராசு யூஸ் பண்ணுறாங்களான்னு தெரில. இப்படி பிடிச்சாங்கன்னு வைங்க, அப்போ நீங்கள் இந்த பக்கம் இருக்கிறீங்க, உங்களுக்கு விரோதமானவங்களாம் இந்த பக்கம் இருந்து அப்படியே அவங்க தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்கன்னு வைங்க. நீங்கள் தனியாக இருக்கிறீங்க, அவங்க பக்கம்தான் ரொம்ப வெயிட்டாக இருக்குதுன்னு வைங்க. அப்போ தேவன் உங்கள் பட்சத்தில் உங்கள் கூட நின்னார்னா என்ன ஆகும்? தராசு. தேவன் உங்கள் பட்சத்தில் நின்னா என்ன ஆகிடும்? எப்படி போயிடும்? இவங்க வந்த வேகத்தில் அங்கே தராசு கீழே கூட விழுந்துருவாங்க. ஆண்டவர் நிற்கும் போது யாராலையும், தேவன் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன். இந்த காலத்தில் இந்த தராசு யூஸ் பண்ணுறாங்களே, எங்கேயா விட்டாங்களே. சில பேர் இன்னும் அந்த பழைய காலத்து மெத்தடில் இருக்கிறாங்க. நான் ஒரு கடைக்கு போனால் வயசான தாத்தா ஒருத்தர், வயசான பாட்டு புருஷனை மணி உட்காந்துருக்குறான் வயசு. சரி நான் போய் இது ஒன்று கொடுங்க அது ஒன்று கொடுங்க. பாட்டியம்மா மெதுவாக எடுத்துன்னு சரியா, சரி பாட்டியம்மா தான். அங்கே வண்டி நிறுத்த கூட இடம் இல்லை, அந்த ரொம்ப மெயின் ரோட். நான் எங்கேயோ போய் விட்டு நந்து வரேன். வண்டி நிறுத்த இடம் அந்த மாதிரி இடத்துல கடை வச்சுன்னுறேன். சரி சீக்கிரம் போகலான்னா அம்மா மெதுவாக பாட்டியம்மா எடுத்துன்னு வைக்கும். அப்புறம் அது மெதுவாக சரிங்க எடுத்துன்னு வச்சுட்டேன். இப்போ தாத்தா என்ன பண்ணுறாரு? பில் போடணும். ஒரு பேப்பர் வச்சுன்னு கையில் எழுதுறாரு. அமௌண்ட் 50 ரூபா. அடுத்தது கையில் எழுதினார். அது இன்னொன்று நடக்குது. திருப்பி நேடா அது இந்த பாட்டி இந்த மாதிரி ஸ்லோவில் வருது. இவரோ எழுதிட்டு விரல்ல என்றார். இப்போ 5 பைசா இது என்ன பொருட்கள் இன்னும் மேலே அந்த 2 போட்டார். இப்போ 2 இப்போ 3 அப்புறம் இந்த மாதிரி கையில் போட்டு எழுதினிருந்தா என்ன கை மைண்டில் கனெக்ட் பண்ணுறாரு. 1 2 3 5 மேலே இருப்பார். 3 போடு, 3 4 என்னென்னு. இதுக்கே ரொம்ப நேரம் ஆகுது. என்னடா அந்த தாத்தா அந்த பாட்டியும் 2 பேரும் சேர்ந்து எல்லாம் போட்டு முடிச்சுட்டு உள்ளேருந்து கேல்குலேட்டர் எடுக்க. இப்போ போட்ட கணக்கு கரெக்டான. இந்த மாதிரி தாத்தாவும் பாட்டியும் சேர்ந்து கடை நடத்தினா
மீதி பேர் நிலைமை என்ன ஆகுது? எப்படி இந்த மாதிரி கடை நடத்துகிறாங்கன்னு அந்த பக்கம் அதுக்கப்புறம் போனால் எல்லாம் பூட்டி, கடையை பூட்டியிருக்குது. இந்த ஸ்பீடில் போனால் யார் அங்கே வந்து வாங்க முடியும்? 2-3 வாட்டி அந்த பக்கம் போகும்போது மெயின் ரோட்டில் கடை திறந்துருக்கான்னு பார்த்தா எப்பவுமே ஒருவேளை ஆள் அவுட்டாக என்ன தெரியும், எப்போ ரொம்ப வயசாகமாக தான் இருந்தாங்க. இந்த ஸ்பீடில் ஒரு கால்குலேட்டர் தான் நேராக அதில் போட வேண்டியது. இவர் மனசில் போட்டு எண்ணின்னு முடிச்சு அதை செக் பண்ணுறாரு இப்போ கால்குலேட்டர் வச்சு. ஆகவே தேவன் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்து அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? அதை விசுவாசம். ஆண்டவர் சொந்த குமாரனே பார்க்காம கொடுத்தா நிச்சயமாக மற்ற எல்லாவற்றையும் என்ன செய்வார்? கொடுப்பார். நம்ம ஜெபம் பண்ணும்போது அதை தான் யோசிக்கணும். குமாரனே கொடுத்த தேவன் இந்த காரியத்தை எனக்கு நிச்சயமாய் எப்படி அருளாதிருப்பார்? குமாரனே கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? தேவன் தெரிந்து கொண்டவர் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தேவனே அவர்களை நீதிமான் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் கிறிஸ்துவே மரித்தவர். அவரே தேவனுடைய வலது பார்சத்தம் நமக்காக வேண்டுதல் செய்பவரும். அங்கே ஆண்டவர் ஒருவர் தெரிந்து கொண்டு நீதிமான் ஆக்கும்போது அவங்க மேலே குற்றம் சாட்டு ஆக்கினை தீர்க்கும் யாரால சொல்? காரணம் ஆண்டவரே நமக்காக அறிந்து உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படும் அடிக்கப்படும் ஆடுகளை போல் எண்ணப்படும் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை இருப்பவன் யார்? உபத்திரமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவள் எல்லாவற்றிலும் நாம் நம்மிலே அன்பு கூறுவர்களாலே முற்றும் ஜெயங்கொள்வர்களாய் இருக்கிறோம். ஆகவே எந்த சூழ்நிலை எல்லாவற்றிலும் நாம் எப்படி வெற்றி சிறக்கிறவர்கள் எதுலேயும் நம்ம என்ன செய்ய போகிறது? சோர்ந்து போகிறவர்கள் இல்லை, அழிந்து போகிறவர்கள் இல்லை, எல்லாவற்றிலும் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்கள். இந்த நாட்களிலே அப்படிப்பட்டவர்களாக நாம் இருக்க வேண்டும். மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகள் ஆனாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்கள் உயர்வானம் தாழ்வான வேறு எந்த சிருஷ்டி நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயம். ஆகவே அப்படிப்பட்ட விசுவாசம் எதை கண்டும் சோர்ந்து போகி எதை கண்டு பின்வாங்கி போகிற கூட்டத்தில் என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. விசுவாசத்தை துவக்கிறோம் அவரையே நோக்கி பொறுமையோடு என்ன செய்யுங்க? ஓடுங்கள். சோர்ந்து போகாதபடி பாவிகளால் இப்படிப்பட்ட விபரீதங்களை சகித்து அவரையே நினைத்து கொள்ளுங்கள். 2 கொரிந்தியர் 12:7 அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவர்களுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. நீங்கள் நேற்று ராத்திரி பரலோகம் போயிட்டு இறங்கியிருக்கிறீங்கன்னு வைங்க. இன்றைக்கி உள்ளே வர மாதிரி ஒரு விதமாக வருவீங்களா எப்படி? நேற்று பரலோகம்லாம் பார்த்துட்டு பெரிய இதெல்லாம் பார்த்துட்டு இன்றைக்கி உள்ளே வந்தீங்கன்னா உங்கள் நடையிலே கொஞ்சம் ஏதாவது வித்தியாசமாக இருக்குமா எப்படி? அதே மாதிரி வருவீங்களா? மீதி பேரை பார்க்குற விதமே ஒரு மாதிரி பார்ப்பீங்களா எப்படி? எல்லாம் உட்காந்துருங்க. யாருன்னா பரலோகம் போயிருக்கிறீங்களா? ஆகவே எனக்கு கொடுக்கப்பட்ட வெளிப்படுத்த நான் என்ன செய்யக்கூடாது? என்னை மேட்டிமை அடைய அதுதான் முள். அது என்னை விட்டு நீங்கும்படி நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் முள்ளை எடுத்து இந்த பிசாசனை தாக்கி கொண்டே இருக்கிறான். ஆண்டவர் எடுத்துறேன்னு சொன்னாரா? என்ன சொன்னார்? அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலம் பூரணமாய் விளங்கும். ஆகையால் blessings in disguise
மறைமுகமாய் இருக்கிற ஆசீர்வாதங்கள். ஆகையால் என்ன ஆசீர்வாதம்? கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும்போதே பலவனாய் இருக்கு. ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் ஒப்பாரி வச்சு அழுது கொண்டிருக்கிறேன். குறிப்பு கொடுத்து கொண்டிருக்கிறேன். வீட்டில் ஒரே அமக்கலம் பண்ணின்னு இருக்கிறேன். வீட்டில் உருண்டு பிறண்டு கொண்டு இருக்கிறேன். அந்த மாதிரி சொல்கிறாரா? ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் என்ன செய்கிறேன்? நான் பிரிய. ஏன்னா அப்போ தான் என்ன வருது? கிறிஸ்துவின் வல்லமை என் மேலே வந்து தங்குது. நான் பலவீனமாக இருக்கிற நேரம், நெருக்கப்படுகிற நேரத்தில் என்ன நேரத்தில் என்ன செய்யுது? ஆனால் என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன். மத்தேயு 5:10 நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பரலோக ராஜ்யம். என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகள் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் சந்தோஷப்பட்டு கழிக்கும். அதுதான் அவர் தமக்கு முன் வைக்கப்பட்டிருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை, அதுதான் நம்மளையும் செய்ய சொல்கிறார். என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகள் உங்கள் பேர் பொய்யாய் சொல்லுவோம். பாக்கியவான்களாக இருப்ப சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். ஏன்? பரலோகத்திலே உன் பலன் மிகுதியாக இருக்கும். எத்தனை பேருக்கு மிகுதியான பலன் வேணும்? பரலோகத்தில் மிகுதியான பலன் வேணும்னா இந்த உலகத்தில் என்ன அனுபவிக்கணும்? ஆண்டவர் நிமித்தம் நிந்திக்கப்பட்டு துன்பப்படுத்து பலவித காரியம் உங்கள் மேலே பொய்யா சொல்வார்கள். ஆனால் அங்கே என்ன செய்யுது? பரலோகத்தை பலன் மிகுதியாகும். உங்களுக்கு முன் இருந்த தீர்க்க தரிசனம் அப்படியே நீங்கள் முதல் ஆள் இல்லை, முன்னாடி அவங்களுக்கும் இப்படி தான் நடந்து. ரோமர் 8:17 நாம் பிள்ளைகள் ஆனால் சுதந்திரமே தேவனுடைய சுதந்திரம், கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரம். ஆமீன், அல்லேலூயா. பெரிய சுதந்திரம் எனக்கு இருக்குப்பா. ஆண்டவருக்குள்ளே எல்லாமே எனக்கு தான். கிறிஸ்துக்கு உடன் கிறிஸ்துக்கு என்னென்ன எனக்கும் அப்படின்னு கொண்டாடுறதுக்கு முன்னாடி இங்கிலீஷில் நாட் ஸோ ஃபாஸ்ட்டுன்னு வாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? நாட் ஸோ ஃபாஸ்ட், ரொம்ப அவசரப்படாத. வசனம் ஒன்றும் முடியல. நான் சுதந்திரம் அப்படின்னு கொண்டாடுறதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் இரு. ஏன்னா அடுத்தது என்ன சொல்லுது அதே வசனத்தில்? கிறிஸ்து உடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். ஆகவே முதல்ல என்ன செய்யணும்? ஆண்டவருக்காக பாடுகளை சகிக்கணும். அப்போ தான் அப்படி ஆகும். ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடுத்தைகள் அல்லவை என்று எண்ணுகிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்கே என்ன தான் கஷ்டப்பட்டாலும் இது ஒன்றுமே இல்லை. வரப்போகிற மகிமைக்கு இதெல்லாம் ஒன்றுமே. ஒரு கோடீஸ்வரன் ஒரு தடி எடுத்துன்னு யாராவது ஒருத்தர் அந்த தடியில் ஒரு அடி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 1 கோடி தரேன்னு சொல்கிறாருன்னு வைங்க. எல்லோரும் அப்படி அமைதியாக உட்காந்துருப்பீங்களா? ஒரு அடி வாங்கினா 1 கோடினா ஒரு அமைதியாக எல்லாம் அமைதியாக உட்காந்து இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? எல்லோரும் அடிச்சு தள்ளின்னு முதல் ஆளாக யார் வாங்குறதுன்னு என்ன பண்ணுவாங்க? அப்போ அவரை கையில் அடிக்கிறாருன்னு வைங்க, ஐயோ அடிச்சிட்டாரேன்னு அழுவீங்களா? அதை யோசிப்பீங்களா? எதை யோசிப்பீங்க? அதுதான் அதை எதை யோசிப்போம்? என்ன கட்சிது எனக்கு? இப்போ அடி கட்சிது இல்லை, என்ன கட்சிது? 1 கோடி கட்சிது. அதை தான் யோசிப்பாங்களே தவிர என்ன அடிச்சிட்டாரெல்லாம். அதுதான் ஆண்டவர் சொல்கிறார், இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒன்றுமே இல்லை. இதை யோசிக்காதே. இந்த இப்போ ஆண்டவருக்காக படுற பாடெல்லாம் இது ஒன்றுமே கிடையாது. யோசிக்க வேண்டியது என்ன?
எப்படிப்பட்ட பலன், எப்படிப்பட்ட மகிமை, எப்படிப்பட்ட சந்தோஷம் நமக்கு இருக்கிறது. தமக்கு முன் வைக்கப்பட்டிருந்த சந்தோஷத்தின் நிமித்தம் அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை தான் நீங்களும் அப்படி செய்யுங்க. ஏன்னா இந்த பாடு எதுவுமே வரப்போகிற மைக்கு ஒப்பிடவே அப்படிப்பட்ட பலனை ஆண்டவர் கொடுப்பார். 2 தீமோத்தேயு 2:11-12. இந்த வார்த்தை உண்மை உள்ளது. என்னவெனில் நாம் அவரோடு கூட மரித்தோமானால் அவரோடு கூட பிழைத்திருப்போம். அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். நாம் அவரை மறுதலித்தால் அவரும் நம்மை. ஆகவே ஆண்டவர் உலகத்தில் 1000 வருஷம் என்ன செய்ய போகிறார்? ஆளுகை செய்ய போகிறார். 1000 year millennial reign of Christ. millennial reign of Christன்னு என்ன அர்த்தம்? கிறிஸ்து 1000 வருஷம் உலகத்தில் ஆளுகை. அப்போ அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட என்ன செய்வோம்? ஆளுகை செய்வோம். ஆகவே உங்களுக்கு பதவி ஆசை இருக்குதுன்னு வச்சுங்களேன், நல்ல பெரிய பதவி கிடைக்கணும், என்ன பண்ணும்? இப்போ ஆளுகை செய்யணும்னு வைங்க. அவரோடு கூட நீங்களும் ஆளுகை செய்யணும்னு உள்ளுக்குள்ளே கொஞ்சம் ஆசை இருக்குதுன்னு வைங்க. சில பேர் அப்படி கொஞ்சம் கொஞ்சம் ஆசை இருக்கும். அப்போ ஆசை இருந்துச்சுன்னா ஆண்டவர் கூட ஆளுகை செய்யணுன்னா என்ன செய்யணும்? ஆண்டவருக்காக என்ன செய்யணும்? பாடுகள். அப்போ நீங்கள் தான் உட்காந்து கலெக்டர் மாதிரி உட்காந்து இருப்பீங்க. அப்போ ஐயா கொஞ்சம் கையெழுத்து போடுங்க. வந்துட்டிங்க கையெழுத்து. சர்ச்சில் என்றைக்காவது என்னை பார்த்து ஒரு ஸ்தோத்திரமாக சொன்னீங்களா? பாட்டுக்கு என்னை தாண்டி போயின்னு இருந்தீங்க, இப்போ கையெழுத்துக்கு வந்துட்டிங்களா? அன்றைக்கி பத்திரிக்கை கொடுத்தனே வீட்டு ஃபங்க்ஷன் வந்தீங்களா? இப்போ கையெழுத்துக்கு வந்து நிற்கிறீங்களே. உலகத்தில் இதெல்லாம் நடக்குதா இல்லையா? இதெல்லாம் செய்யாதீங்கன்ற நான் இதை பார்த்து இதை போய் செய்யணும்னு சொல்ல நான். சரியா? இந்த மாதிரிலாம் செய்யாதீங்க. ஆகவே அதை தான் யோசிக்கணும். பாடுபட்டால் அவர் ஆளுகை. யாக்கோபு 1:12 சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கி. அவன் உத்தமன் என்று விளங்கின போது கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு பொருளுக்கு வாக்குப்படின ஜீவ கிரீடத்தை பெறுவான். வெளிப்படுத்த 2:10. நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாட்கள் உபத்திரவம் ஆகிலும் நீ மரண பரிந்தும் அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு. மார்க் 10:28-30. அப்பொழுது பேதுரு அவர் இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றி நம்மை என்று சொல்ல தொடங்கினார். அதற்கு இயேசு பிரதியுத்தரமாக என் நிமித்தமாகவும் சுவிசேஷ நிமித்தமாகவும் வீட்டையாவது சகோதரரையாவது சகோதரிகளாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியாவது பிள்ளைகளாவது நிலங்களையாவது விட்டவன் எவனும் என்னாலும் ஆண்டவருக்கென்று தியாகம் பண்ணால் என்ன நடக்கும்? இப்பொழுது இம்மையிலே, பரலோகத்தில் பூமியிலே என்ன செய்வார்? இப்பொழுது இம்மையிலே துன்பங்களோடு கூட, துன்பம் இருக்காதுன்னு சொல்ல, துன்பங்களோடு கூட என்ன கிடைக்கும்? 100 தனியாக வீடுகளையும் சகோதரியும் சகோதரர்களையும் தாய்களும் பிள்ளைகளையும் நிலங்களையும் மறுமையிலே நித்திய ஜீவனம் அடைவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு. ஆகவே இந்த நாட்களிலே அந்த உணர்வோடு வாழ வேண்டும். பிளெஸ்ஸிங்ஸ் இன் டிஸ்கைஸ்னால் சில காரியங்கள் பார்க்கும்பொழுது நமக்கு ஒரு வேதனையாக இருக்கும், ஆனால் அதுக்குள்ளே மறைமுகமாக என்ன இருக்குது? ஆசீர்வாதம் இருக்கிறது. அதுதான் அந்த பேரடாக்ஸ் ஆஃப் த கிராஸ். சிலுவை பார்க்கும்பொழுது ஒரு தோல்வியை போல, ஆண்டுடைய சத்துருக்கள் வெற்றி பெற்றது போல வெளிப்பிரகாரமாய் தோன்றினாலும் உள்ளான அர்த்தம் என்ன? சிலுவையிலே ஆண்டவர் வெற்றி சிறந்தார். அதே போல தான் இந்த நாட்களில் நாமும் ஆண்டவரை நோக்கி அவர் எப்படி தமக்கு முன் வைத்து சந்தோஷப்பட்ட அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்தார். அவரையே நீங்களும் என்ன செய்யும்? சோர்ந்து போகாமல் இருக்க வேண்டும், அவரையே எடுத்து. அதே போல் நீங்களும் உங்களுக்கு முன்பதாக ஆசீர்வாதம் என்ன, வாக்குத்தத்தம் என்ன, நித்திய பலன் என்ன, அதையே யோசித்து கொண்டிருங்கள். ஆனால் இக்காலத்து பாடுகள் வரப்போகும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கதே. அவரோடு பாடுபட்டால் அவரோடு கூட ஆளுகை
செய்வோம். அவரோடு சுதந்திரராய், உடன் சுதந்திரராய் எல்லா ஆசீர்வாதங்களும் என்ன செய்வோம்? சுதந்திரிப்போம். ஆகவே இந்த நாட்களிலே அப்படிப்பட்ட விசுவாசம் அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்ட தேவனிடத்தில் அன்புகளுக்கு என்ன நடக்கும்? சகலமும் நன்மைக்கே நடக்கும். எல்லாவற்றையும் ஆண்டவர் நன்மையாய் முடியும்படி செய்வார். ஆகவே இந்த நாட்களில் விசுவாசிக்கும். என் கிருபை உனக்கு பலவீனத்தில் என் பலன் என்ன செய்யும்? பூரணமாக அந்த கிறிஸ்துவின் வல்லமை என் மேலே தங்கும்படி எல்லாவற்றையும் நான் பிரியப்படுகிறேன். இந்த நாட்களிலே அந்த விசுவாசத்தில் உறுதிப்பட வேண்டும். சோர்ந்து போகக்கூடாது, இலக்கரித்து போகக்கூடாது, பின்வாங்கி போகக்கூடாது. கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் ஒன்றும் பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். இந்த நாட்டில் அப்படிப்பட்டவர்களாக நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவரை நோக்கி விசுவாசத்தை துவக்கிறோம், முடிக்கிறோம். இயேசுவை நோக்கி பொறுமையோடு நமக்கு நியமித்த ஓட்டத்தில் ஓடும்படி கர்த்தர் கிருபை செய்வாராக. நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகளாய் கூடி உம்மை ஆராதித்து உம்மை தொழுது கொள்ளும்படி எங்கள் இருதயங்களை ஊற்றி ஜெபிக்கும்படி தந்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலே எங்களோடு பேசின ஒரு வார்த்தைக்காக, சிலுவை உலகத்துக்கு ஒரு தோல்வியைப் போல காணப்பட்டாலும் சிலுவையிலே சாத்தானை வெற்றி சிறந்த தேவன். அந்நாட்களிலும் மறைமுகமாக நாங்கள் பெற்றுக்கொள்ளும் ஆசீர்வாதங்களை உணர்ந்து தற்காலிகத்தில் ஒரு வேளை வேதனையாக இருந்தோம், எல்லாம் நன்மைக்காகவே நித்திய ஆசீர்வாதத்துக்காகவே நடக்கிறது என்ற ஒரு விசுவாசத்தை நாட்களிலே எங்களுக்கு கட்டளையிடுவீராக. எங்கள் விசுவாசத்தை துவக்கிறோம் முடிக்கிறோமாக உண்மையே நோக்கி பொறுமையாய் ஓடும்படி நீர் உமக்கு முன் இருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவை சகித்தது நாங்களும் இந்த நாட்களில் இந்த உலகத்தின் பாடுகள், நிந்தைகள், அவமானங்களை பெரிதுபடுத்தாதபடி எங்களுக்கு முன் வைக்கப்பட்டிருக்கு அந்த சந்தோஷம், நித்திய ஆசீர்வாதம் பரலோகத்திலே எங்களுக்கு மிகுதியான பலனை உண்டாக்கும். நீர் வாக்கு பண்ணின எல்லா ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கும்படி இக்காலத்து பாடுகள் வரப்போகும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கது அல்ல. அவரோடு பாடுபட்டால் அவரோடு ஆளுகை செய்வோம். அவரோடு பாடுபடும் பொழுது தேவனுக்கு சுதந்திரராய் மாறுகிறோம். அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை இந்த நாட்களிலே எங்களுக்கு கட்டளையிடுகிறார். எதை கண்டும் சோர்ந்து போகாது, இலக்கரித்து போகாதபடி பாவிகளால் இப்படிப்பட்ட விபரீதங்களை சகித்த உண்மையே நினைத்து கொள்ளும்படி செய்வார். நீர் எவரிடத்தில் அன்பு வைக்கிறீரோ, எவனை சேர்த்து கொள்கிறீர்களோ அவனை கண்டிக்கிற தேவன், சிட்சிக்கிற தேவன். பிற்காலத்தில் நன்மை உண்டாகும்படி நன்மைக்கே நீர் செய்கிற தேவனாக இருக்கபடியாலும் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாட்களிலே அப்படிப்பட்ட ஒரு உறவு, அந்த உணர்வும் எங்களோடு இந்த நாட்களில் இருக்கும்படி, அதிகமாக உம்மிடத்தில் சேரும்படி, உம்முடைய அன்பிலே வேரூன்றி இருக்கும்படி, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? அப்படிப்பட்டவர்களாக இந்த நாட்களிலே நீர் எல்லாவற்றையும் நன்மைக்கே செய்கிறது. நம்மிடத்தில் அன்புக்கு நீர் முன்குறித்து அழைத்து நீதிமானாக்கி மகிமைப்படுத்தும் ஒவ்வொருவரும் நீர் துணையாய் நிற்கிற தேவன். தேவன் தெரிந்து கொண்டவர் மேல் குற்றம் சாட்டுவன் யார்? ஆக்கினை தீர்ப்பா செய்கிறவன் யார்? எங்களுக்காக நீர் பரிந்து பேசுகிற தேவன். இந்த நாட்களிலே நாங்கள் ஆண்டவரே அதை விசுவாசிக்கும்படி, என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும், கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி அவள் எல்லாவை குறித்து நான் பிரியப்படுகிறேன். பவுல் சொன்னது போல் அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம், ஒரு நம்பிக்கை, ஒரு உறுதி இந்த நாளிலே எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கட்டளையிடுவீராக. உம் நிமித்தம் துன்பப்பட்டு பொய்யாய்
உங்கள் மீது செல்லும். மகிழ்ந்து களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும் என்று வாக்கு கொடுத்த தேவன். இந்த நாளிலே நாங்கள் அப்படிப்பட்டவர்களாக அநேக காரியங்கள் உலகத்திலே பார்ப்பதற்கு ஒரு வேதனையாய் காணப்பட்டாலும் அது உண்மையாய் அதையெல்லாம் நீர் ஆசீர்வாதமாக நன்மையாய் மாற்றுகிற தேவன். அந்த விசுவாசத்தோடு இந்த நாட்களிலே முன்னேறி செல்லும்படி எவைகளெல்லாம் தியாகம் செய்த இம்மையிலே 100 மடங்கு தருவேன் என்று வாக்கு கொடுத்த தேவன். அந்த நாட்களில் அப்படிப்பட்டவர்களாக ஒவ்வொருவரும் காணப்படும்படி இந்த நாளிலே வழிநடத்தும். அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி, உடைய குடும்பங்களை ஆசீர்வதி, உடைய சமாதானம் சந்தோஷத்தால் நிரப்பும், நல்ல சுகம்பலன் தாரும், எதிர்பார்க்கும் நன்மைகளை கட்டளையிடுவீராக. கையின் பிரயாசங்களை நீர் ஆசீர்வதியும், பிள்ளைகளை ஆசீர்வதி, எல்லாவற்றிலும் வெற்றி சிறக்கும்படி நீர் செய்வீராக. தீமைக்கும் பொல்லாப்புக்கும் விலக்கி காத்து உடைய கரத்திலோ எல்லா துதிக்கும் நம்மைக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை என் உலகமே அவருடைய பரிசுத்த நாமத்தை. என் ஆத்துமாவே கர்த்தரை அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் ஒருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவே இந்த பாடோ எந்தனை மீட்டிடவோ உந்தன் முகம் தன்னை பார்க்கையிலே எந்தன் கண்களும் கலங்கிடுதே. கோர சிலுவை சுமந்தவராய் குருதி சிந்தி நடை தளர்ந்து, கோர சிலுவை சுமந்தவராய் குருதி சிந்தி நடை தளர்ந்து, கொல்கதா மலையின் மேலேறி கொடுமைகள் யாவும் சகித்தாரே. இயேசுவே இந்த பாடோ எந்தனை மீட்டிடவோ உந்தன் முகம் தன்னை பார்க்கையிலே எந்தன் கண்களும் கலங்கிடுதே. கன்னத்தில் அறையும் சேவகனே, கனிவுடன் நோக்கும் கருணை கண்கள். கன்னத்தில் அறையும் சேவகனே, கனிவுடன் நோக்கும் கருணை கண்கள். பாதமே தீர காணி என்றோ கஷ்டம்